வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்ட நம்ம பார்ப்போம். இன்னைக்கு டேல நிஃப்டி 50 ஒரு 95 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஆனா, பெரிய வாலடைல் இல்ல. ஓப்பன் ஆனதுலேருந்து முடியிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல தான் நின்னு ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ, அப்படியே பார்க்கும்போது நடுக்கடல் எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் வந்து காட்சி அளிக்குது. ஸோ, பெரிய அளவுக்கான ஏற்ற இறக்கம் இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட்ல ஏற்படாம இருக்கு. பட் இதுவும் நல்ல ஒரு விஷயம் தான். அதுபோக இன்னொரு ஒரு நல்ல விஷயம் ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, பையிங் சைடுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 1350 கோடிக்கு நம்ம மார்க்கெட்ல நெட்டா வாங்கியிருக்காங்க. ஸோ, எஃப்ஐஎஸோட ரீசன்ட் ஆக்டிவிட்டி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ, செல்லிங் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதே நேரத்தில இப்போ பையிங் சைடுக்கே வந்து வந்திருக்காங்க. ஸோ, இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ, தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் எஃப்ஐஎஸ் என்ன பண்றான்ட்டு. ஏன்னா, ஸோ குளோபலா இந்த ஏஐ பங்குகள்ல செல் ஆஃப் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ, அது நம்ம முக்கியமா பார்க்கணும். ஏன்னா, அங்க நடக்கக்கூடிய செல் ஆஃப் நம்ம மார்க்கெட்டுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவ் சைடு அண்ட் ஒரு பெரிய ப்ளஸ்ஸா அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா, இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல அட்ராக்டிவான இடத்துல இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ, ஆல்மோஸ்ட் குளோபல் மார்க்கெட் நல்ல ஒரு ராலிய குடுத்திருக்கு. அதுல சைனா மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண டைம்லேருந்து அது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ தான் டெலிவர் பண்ணியிருக்கு. அப்படி இருந்தும் கூட ரொம்ப பெரிய ஒரு ஏற்றத்த குடுக்காத ஒரு சந்தையா சைனா மார்க்கெட் இருக்கு. ஹாங்செங்கும் இருக்கு. அண்ட் நம்ம மார்க்கெட்டும் வந்து இருக்கு. ஸோ, கடந்த 2 வருடமா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பட் நல்ல ஒரு இடத்துல இருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ, அங்க நடக்கக்கூடிய ஏஐ ராலி ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். மேபி ஏத்தலாம். ஸோ, என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. பட் அது ஆல்ரெடி ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்துருச்சு. ஸோ, அந்த இடத்துல இருந்து எஃப்ஐஎஸ் வெளிய வராங்க அப்படிங்கிறது தான் என் கருத்து. தொடர்ந்து இத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ, செமிகண்டக்டர் சிப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபத்துகள பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ, அதனால அந்த பக்கம் போகாம நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. ஸோ, நம்ம மார்க்கெட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நல்ல சான்ஸ் குடுத்தது. பல செக்டார்ல நமக்கு வாய்ப்புகள வந்து ஏற்படுத்தி குடுத்துருக்கு. பட் இதெல்லாம் வந்து உடனே ஏறும் அப்படின்னு நினைப்பது தவறான ஒரு செயல். வாங்குறோம், ஒரு நல்ல இடத்துல வாங்குறோம் அண்ட் வெயிட் பண்றோம். மேபி ஃபர்தரா டவுன்ஃபால் ஏற்பட்டதுன்னா திரும்ப வாங்குறோம், வெயிட் பண்றோம். அண்ட் அது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ற வரைக்கும் நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ, எடுத்தோம் கவுத்தோன்ட்டு மார்க்கெட் ஏறாது. ஸோ, மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ரொம்ப பொறுமையா இருக்கணும். பொறுமை இல்லன்னா மார்க்கெட் நமக்கானது இல்ல அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ, இப்போ நம்ம மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு ரெக்கவர வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ, இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவலின்னு பார்த்தா, ஸோ குளோபல் டென்ஷன் தான். மேபி ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து நடந்தா தான் நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு இஷ்யூ ஏற்படும். அதர்வைஸ் நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல இடத்துல இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த ஏஐல நடக்கக்கூடிய செல் ஆஃப் நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும். ஸோ, ரொம்ப கேர்ஃபுல்லா லார்ஜ் கேப் பக்கம் நம்ம இருப்பது அருமையான ஒரு விஷயமா இருக்கும் நம்ம மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். ஏன்னா, அதுதான் நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்த குடுத்துருக்கு. அண்ட் ஒரு லாங் டெர்ம்க்கு நம்ம ஒரு பொசிஷன் வந்து கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் லார்ஜ் கேப் பங்குகள்ல தான் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ, அதனால அத பேஸ் பண்ணி தான் என்னோட ஒரு பயணம் இருக்கு. பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு. ஸ்டில் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மார்க்கெட்ல லார்ஜ் கேப் பங்குகள்ல இருக்கு. பட் லார்ஜ் கேப் இப்போ பலருக்கும் ஃபேவரைட் இல்லாத ஒரு இடமா இருக்கு. ஆனா, அதுதான் ஒரு சிறந்த இடமா என் கண்ணுக்கு படுது. ஸோ, செக் பண்ணி பாருங்க லார்ஜ் கேப் பங்குகள. ஸோ, உட்காந்து பொறுமையா யோசிச்சு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாரி பொசிஷன வந்து கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் மேபி ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். ஸோ, பொதுவான கருத்துக்கள நம்ம எப்படி நெறைய டிஸ்கஸ் பண்ணும்போது தான், இன்னும் புரிதல் வந்து அதிகமா ஏற்படும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வியூவா இருக்கு. ஸோ, கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. வீக்கெண்ட்ல நம்ம அத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ, அடுத்தது ஒரு 2 நிறுவனங்கள பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ, அதுலயும் ஒரு நிறுவனத்த பேசணும் அப்படின்ட்டு 4, 5 நாளா எடுத்து வைக்கிறேன். பட் பேசுறதுக்கு வந்து மறந்துடுறேன். அது பார்த்தீங்கன்னா, குஜராத் கேஸ். ஐயோ! இல்ல வாயில போடு. ஸோ, குஜராத் கேஸ் இல்ல, குஜராத் எனர்ஜி. ஸோ, இந்த குஜராத் கேஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா பல கார்ப்பரேட் ஆக்ஷன வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பெயர் மாற்றம். ஸோ, இந்த குஜராத் எனர்ஜி அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க. ஸோ, ஜோசியக்காரன் சொல்லியிருப்பான் போல, பேர் மாத்துனா நீ ஓஹோன்னு போயிருவன்ட்டு. ஸோ, அதுக்கேற்ற மாரி ஒரு பேர மாத்திருக்கு குஜராத் எனர்ஜி அப்படின்ட்டு. ஸோ, நல்லாவும் இருக்குன்னு சொல்லலாம் குஜராத் எனர்ஜிங்கிற பேர். ஸோ, இப்போ ரீசென்ட்டா வந்து இதில ஒரு டீமர்ஜர் நடந்தது. ஸோ, ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா டப்புன்னு விழுந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெக்கவர் ஏற்பட்டது. ஸோ, அதுக்கு ரீசன் அந்த டிரான்ஸ்மிஷன் பிசினஸ டீமர்ஜ் பண்ணது தான். ஸோ, அது நமக்கு கிடைச்சிரும். எவ்வளோ நாள்ல கிடைக்க போகுதுன்னு தெரியல. எந்த ரேட்ல லிஸ்ட் ஆக போகுது அப்படின்ட்டு தெரியல. ஸோ, அது நமக்கு வந்து கிடைச்சிரும் அந்த நிறுவன பங்கு. ஸோ, அதுபோக இப்போ குஜராத் கேஸ் என்ன ஒரு நல்ல இடத்துல இருக்கான்னு கேட்டா, ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல இடத்துல இருக்கு. ஆனா, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரஷர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ, நல்ல ஒரு பீக்ல இருந்து ரூ. 800 இருந்தது. இப்போ ஒரு நல்ல கரெக்ஷன குடுத்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ, இந்த குஜராத் கேஸ் பொறுத்தவரைக்கும்
இந்த கேஸ் ப்ராப்ளம் எல்லாம் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட்ட தான் இந்த நிறுவனத்து மேல ஏற்படுத்தி இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு லாங் டெர்ம் ப்ராப்ளம் இல்ல. ஸோ பெரிய அளவுக்கான இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, குஜராத் எனர்ஜிய பேஸ் பண்ணி வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ இது இந்த நிறுவனத்துக்கு ஒரு லாங் டெர்ம்ல ஒரு நல்ல செய்தி தான். ஸோ அதனால இந்த நிறுவனம் ஒரு 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 2 வருடம் இல்ல அதுக்கு மேற்பட்ட வருடங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான பங்கா தான் என் கண்ணுக்கு வந்து படுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஒர்த்து தான் இந்த நிறுவனம் இப்ப இருக்கக்கூடிய இடத்துல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இதில ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். உங்கள்ல நெறைய பேருக்கு வந்து தெரியும். சூப்பரான கிட்டத்தட்ட 60% மேலான ரிட்டர்ன வந்து ஏற்படுத்தி குடுத்திருந்தது. பட் அதுக்காக திரும்ப ஏற்படுத்தி குடுக்கும் அப்டின்லாம் நமக்கு சொல்ல முடியாது. ஸோ அது சொல்லவும் கூடாது. பட் செக் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு இடத்துல இருக்கு. இப்ப நடந்த கிரைசிஸ்ல நல்ல சான்ஸ வந்து இந்த நிறுவனம் குடுக்குது அப்டின்ட்டே நம்ம சொல்லலாம். பட் செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐஜிஎல். ஸோ இந்த ஐஜிஎல் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான ஒரு பிரஷர வந்து ஃபேஸ் பண்ண போது வரக்கூடிய காலங்கள்ல. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஏன்னா, டெல்லி ஒரு முக்கியமான ஒரு இடம். ஆனா டெல்லிய தாண்டி இன்னும் பல இடத்துல இவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் டெல்லி பெரிய அளவுக்கான ஒரு வருமானத்த குடுக்கக்கூடிய ஒரு ரீஜனா ஐஜிஎலுக்கு இருக்கு. ஸோ இப்போ இன்னும் 2 வருடத்துல வந்து இந்த கேஸ் இருக்காது. அதெல்லாம் பேன் பண்ணிருவாங்க. கம்ப்ளீட்டா ஈவி அப்படிங்கிற செய்தி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால பாதிப்பு இருக்குமா ஐஜிஎலுக்குன்னு கேட்டா, டெஃபினட்டா பாதிப்பு இருக்கும். ஆனா இது டக்குன்னு நாளைக்கு நடந்துருமான்னு கேட்டா, நாளைக்கு நடக்காது. ஸோ இடைப்பட்ட டைம்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ குடுத்துறலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த பங்கு. ஸோ கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேல 1 1/2 வருடத்துக்கு மேல இந்த பங்க வந்து ஹோல்டு பண்றேன் நானு. ஸோ ஹோல்டு பண்ணி இப்ப திரும்பவும் அதே இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு டவுன்ஃபால்ல இருந்த இடத்துக்கே திரும்ப பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவன பங்கு இப்போ கீழ இறங்கி வந்திருக்கு. ஸோ இடைப்பட்ட டைம்ல ஒரு ஏற்றத்த கூட குடுத்தது. இப்ப திரும்ப இறங்கியிருக்கு. ஸோ ஃபர்தரா திரும்ப ஒரு அப்சைட் மொமெண்டம் ஏற்பட்டதுன்னா, ஸோ அப்போ வந்து பேசாம புக் பண்ணிடலாம். ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப வரைக்கும் நஷ்டம் இல்ல. பட் கண்டிப்பா வந்து நஷ்டம் ஏற்பட்டுரும். இப்போதைக்கு காஸ்ட் டூ காஸ்ட் இருக்கு. விரைவில் கொஞ்சம் இறங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறங்குச்சுன்னா கொஞ்சம் நான் திரும்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். பண்ணும்போது அப்டேட் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஒரு அப்சைட் மொமெண்டம் குடுக்கும்போது இதிலருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள வந்து இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்தது இன்னைக்கு டே அப்டேட்குள்ள போவோம். அதில முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹிட்டாச்சி எனர்ஜி பற்றி தான். ஸோ இந்த ஹிட்டாச்சி எனர்ஜி, அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்மிஷன் அதாவது இந்த பவர் செக்டார் நிறுவனங்கள், பவர் எக்யூப்மென்ட் மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல போட்டு பொளந்துட்டாங்க. என்னப்பா அப்படின்னு பார்த்தா, ஸோ கவர்மெண்ட் வந்து 4 சைனீஸ் லிங்க்டு பிளேயர்ஸ்க்கு வந்து அப்ரூவல் குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த பவர் அந்த ஜெனரேட்டர் அந்த இதுக்கான எக்யூப்மென்ட் விக்கிறதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த பவர் அந்த எக்யூப்மென்ட் மேனுஃபேக்சர் கம்பெனிஸ்க்கெல்லாம் பெரிய ஒரு அடியா விழுந்திருக்கு. ஸோ இந்த ஹிட்டாச்சி, அதுக்கப்புறம் இந்த இது என்னது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர் இதெல்லாம் போட்டு அடி பொளந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நிறுவனங்கள பற்றி நம்ம இப்ப ரீசென்ட்டா கூட டிஸ்கஸ் பண்ணோம்னு நான் நெனைக்கிறேன். தொடர்ந்து பலமுறை அப்டேட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நிறுவனங்களுக்கு இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் அந்த மாரியான பவர் செக்டார்ல நடக்கக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயமா நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்டின்ட்டு. அதில இது பங்கு பெறும் அப்படிங்கிறதும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா, ஸோ மேபி அந்த ப்ராஜெக்ட்ல என்ன வேணா நடக்கலாம். ஸோ டிலே ஏற்படலாம் அப்டின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்ப என்ன வேணா நடக்கலாங்கிறதுல சைனீஸ் பிளேயர் உள்ள வரான். ஸோ இந்த மாரி பல இக்கட்டான பிரச்சனைகள் எதிர்பார்க்காத நேரத்தில எது ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப ஓவர் வேல்யூவா இருக்கு இந்த பங்குகள். ஸோ அதுவும் போக ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி இல்ல அப்படிங்கிற மாரி ஆச்சுன்னா, பெரிய அளவுக்கான ஒரு சரிவு ஏற்படும். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பீக்ல வாங்குறத பற்றி நம்ம பெரிய அளவுக்கு யோசிக்காம இருப்பது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ மேபி பீக்ல வாங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா, பெரிய அளவுக்கான ஒரு இம்பாக்ட்ட சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதத்தான் வந்து உணர்த்துது. ஸோ இப்ப சைனீஸ் பிளேயர் வரான். இது வந்து இந்த கம்பெனிஸ்க்குன்ட்டு இல்ல. பல கம்பெனிஸ் ஸோ எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி, எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனைய கொண்டு வந்து உள்ள திணிச்சு, ஸோ அந்த நிறுவனத்த போட்டு அடிப்பாங்க நல்ல உச்சத்தில இருக்கும்போது. ஸோ உச்சத்தில வாங்கக்கூடாதுங்கிறதுக்கான சிறந்த எக்ஸாம்பிள் இது. பணம் எங்கனாலும் பண்ணலாம். ஆனா ரொம்ப ரிஸ்க் இருக்கக்கூடிய இடத்துல பணம் பண்றது ரொம்ப ஆபத்து. என்ன ஆபத்து வேணா நமக்கும் ஃபியூச்சர்ல ஏற்படலாம். அதனால ஸோ இந்த உச்சத்தில இருக்கக்கூடிய நிறுவனங்கள தொரத்துறத கைவிட்டுட்டு, ஸோ நல்ல அட்ராக்டிவான இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனங்கள ஆய்வு செஞ்சு, அதில எது சிறந்த நிறுவனம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அதில எந்த ஒரு நிறுவனம் ஒரு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குங்கிறத பார்த்து முதலீடு பண்றது சிறப்பான ஒரு விஷயமா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். நெக்ஸ்ட்டு மணப்புரம் ஃபினான்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸோட சிஇஓ பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்றாங்க. ஸோ இதுக்கு பதிலா வேற யார் வரப்போறாங்க, என்ன ஏதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ரெசிக்னேஷன் பார்க்கும்போது பர்சனல் ரீசன் அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் இல்ல இந்த மணப்புரத்த பொறுத்தவரைக்கி. ஸோ இது ஜஸ்ட் ஒரு செய்தியா நம்ம பார்க்கலாம். அடுத்தது
ஜேபிஎம் ஆட்டோ பெரிய அளவுக்கான ஒரு இடியே விழுந்துருச்சு. ஸோ ஜேபிஎம் ஆட்டோ ரீசென்ட்டா நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பஸ்ஸு செல்லிங்கில நம்பர் 1 எலக்ட்ரிக் பஸ் செல்லிங்கில நம்பர் 1 பிளேயரா வந்து இருக்காங்க. இருந்தாலும் மற்ற நிறுவனங்கள் அத கேட்ச் அப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருந்தது. இப்போ பெரிய ஒரு பிரஷர் ஏற்பட்டிருக்கு இந்த ஜேபிஎம் ஆட்டோவ பொறுத்தவரைக்கும். ஒரு பஸ் பார்த்தீங்கன்னா, தீ புடிச்சு எரிஞ்சிருச்சு எலக்ட்ரிக் பஸ்ஸு. ஸோ இப்போ கவர்மெண்ட் தெலங்கானா கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, 500 பஸ்ஸ அப்படியே நிறுத்துங்கடா டிப்போல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பஸ்ஸையும் ஆய்வு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜேபிஎம் ஆட்டோக்கு பெரிய ஒரு கெட்ட பேர். கான்ட்ராக்ட் மேபி கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படலாம். ஸோ என்னென்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். பட் இது எல்லா பக்கமும் தான் நடக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு பெருசா ஊதப்படுதுங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான ஃபயர் ஆக்சிடென்ட்டை பொறுத்தவரைக்கும். ஸோ எதனால் என்ன ஏதுங்கிற ரீசன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். பட் இது ஜேபிஎம் ஆட்டோக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக வந்து மாறி இருக்கு. அடுத்தது ஸோ என்டிபிசி கிரீன் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்டிபிசி கிரீன் பார்த்தீங்கன்னா, ஒரு 1200 மெகாவாட் சோலார் பவரை வந்து விற்கிறதுக்கான ஒரு டீல வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூட? பிடிசி கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்டிபிசி கிரீனை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. ஸோ ஆமா, உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தை விற்பது தானே முதல் கடமையே. ஸோ பல மெகாவாட் அண்ட் ஜிகாவாட் ஆஃப் கரண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீணா போயிட்டுருக்கு டிரான்ஸ்மிஷன் லைன் இல்லாம. ஸோ இப்படி வந்து இந்த சோலார் பவர் இன்னொரு பக்கம் கை மாத்தி விடுறதுல ஒரு நல்ல விஷயம். நிறுவனத்துக்கு தொடர்ந்து லாபமும் வந்து கிடைக்க போகுது. பட் இந்த என்டிபிசி நம்மளுடைய முதல் ஒரு இதா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எய்மா நமக்கு இருக்கணும். ஸோ அது கூட ரீசென்ட்டா இறங்கி வந்துச்சு. இப்போ திரும்ப லைட்டா வந்து மேலே போகறக்கு ஆரம்பிக்கிறான். ஃபர்தரா வந்ததுன்னா நம்ம அத பற்றி அகைன் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!